கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். Our God is good God, awesome God, wonderful God, true living. நான் உண்மை உள்ள உயிருள்ள தேவன் நான் சொல்றேன். ஓகே, உண்மை உள்ள உயிருள்ள தேவன். That means he is alive and he is working with you all. And he is with you in the form of Holy Spirit. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் ரூபத்தில் உங்களோட இருக்கிறார். And God is with you, alive with you, walking with you. In the teaching, இப்போ நான் கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் உயிரோடு உங்களோடு நடக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அப்படியே இருக்கும்போது நீ பழகிறதெல்லாம் உண்மை. Whatever you learn is alive. Whatever you learn is alive, is truth, உண்மை and alive. And you all know how God works in your life when you believe and have faith. Amen. Amen. When you believe and have faith, you all know how God works in your life. அம்மாவா இல்லையா? நீ விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படி இருந்தா எப்படி ஆண்டவர் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறாரு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமென். Amen. ஆமென். Amen. ஒரு முக்கியமான விஷயம் before I go into the thing, I want to highlight to you all very important thing. In my teaching to you all for these many years, over 10 years, over than 10 years, if you go against me, I can forgive you. Against me meaning that you condemn me, you tell me, you talk about me at the back of me or whatever, you criticize me, I can forgive because I'm nothing. I'm not going to bless you or what. But you go against God's law. God's law. Against God's law, where I take this and teach you all, I have no choice. You all are not baby. I'll ask you to leave the church. Because you all don't understand what. For the past 10, 12 years, what you all did. You all never understand. இன்னைக்கு எனக்கு எதிராக நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் என்னை கொண்டாக்ட் பண்ணாலும் நான் சரியில்லை, நான் அப்படி இப்படி என்னை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா என்னால் உங்களை ஆஸ்வதிக்க முடியாது, என்னால் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. என் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஆமே. ஆனால் ஆண்டவரோட சட்டத்திட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா இத்தனை வருஷம் பழகினதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ நான் உங்களை சர்ச்சுக்கு வராதுன்னு சொல்றதுல தப்பு இல்லையே. நீங்கள் ஒன்றும் இருக்கணும், கொஞ்ச நேரத்தை ஒன்றும் இருக்கணும். உங்களுக்குலாம் 6 வயசு 5 வயசு 10 வயசு கிடையாது. தப்பு செஞ்சுட்டு நானா செய்யல ராயன் தான் செய்ய சொன்னான் அப்படின்னு போய் ராயன் பின்னால் ஒழியிட்டு நீ தப்பு செஞ்சிட்டியா, நீ தப்பு செஞ்ச, நீ ஒன்றும் இருக்கணும். யூ மஸ்ட் ரிப்பெண்ட். இதுதான் நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன். யூ மஸ்ட் ரிப்பெண்ட். Ask apologize from God, but don't tell me you don't know that whatever I teach. நான் கற்றுக் கொடுத்து ஒன்று கூட உங்க மண்டையில் ஏறல. You all don't know whatever I teach. You don't tell me you don't understand anything. Don't come and pretend. God knows that you all are pretending. Amen. Hallelujah. Hallelujah. So, இதான் சொல்றேன். Hallelujah. 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 Matthew அதிகாரம் 12 வசனம் 46 50 வரைக்கும். Matthew chapter 12 verse 46 to 50. That's only a small chapter, but the meaning is a lot and நிறையா. அதோட அர்த்தங்கள் நிறையா. What we learn, என்ன பழக்கிறோம் இங்க? Lord Jesus was speaking about the kingdom of God to the people. You don't want to be distracted. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தந்தையின் ராஜ்யத்தை பற்றி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. Same goes with us. When you pray, when you read the word of God, when you are at the presence of God, we don't want anyone to distract us. நம்மளுக்கும் அதே தான். நீ ஜெபிக்கும் போதோ, நீ ஆண்டவரை பற்றி பேசும்போதோ, ஆண்டவர் நச்சதி நீ கேட்கும் போதோ யாருமே எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இயேசுக்கு தான் மதர். ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் போட்ட பிக்சர். ஆமென். The life that we are living now is given by the grace of Lord Jesus.
So, when you pray, when you read the word of God, when you at the sermon, don't let anything to distract you. Amen. Hallelujah. Even if somebody is dying, when you pray first. Amen. You pray first. You read the word of God. அவ்வளோதான். சாவே நடந்தாலும் நீ மத ஜெபி. Amen. இயேசுகிட்ட வந்து மத ஒப்புக்கொடு. இயேசுகிட்ட பேசு. Then the soul will be blessed. Amen. Hallelujah. அதை விட்டுவிட்டு செத்துட்டான்னு சொல்லி நீ அங்கே ஓடுனா, நீ ஓடுறதுனால அவன் இருக்க போகிறது இல்லை. அவன் எந்திரிக்க மாட்டான். Amen. அவனை எழுப்ப போகிறது இயேசு தான். Amen. அவன் பரலோக ராஜ்யத்தில் இடம் கொடுக்க போகிறது இயேசு. இயேசு மத பாருங்க. Even to the extent of dying people, you know they want to die or they die already. You see Lord Jesus first. You pray so the soul will be blessed. If you run, you see the cow, people are not going to get up. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும். You see, when you pray, there will be always be a test. Test. Why we are praying? Who knows why we are praying? சொல்லுங்க பாப்போம். ஏன் ஜெபிக்கிறோம்? என்ன காரணத்தினால ஜெபிக்கிறோம்? Why? Why we pray? Our prayer is the energy for our soul, not for our body. நம்ம ஜெபிக்கிறது வந்து நம்ம ஆத்மத்தை பலப்படுத்துறோமே தவிர நம்ம உடம்பு கிடையாது. ஸோ அதனால தான் நீ ஜெபிக்கும் போது யூ ஃபீல் டயர்ட், யூ ஃபீல் ஸ்லீப்பி. உங்களுக்கு அந்த வலி இந்த வலி அது இது சிந்தனை ஓடும். பிகாஸ் த பாடி வில் டிஸ்டர்ப் யுவர் ப்ரேயர், பட் த சோல் வாண்ட்ஸ் டு ப்ரே. அந்த சோலுக்கு வந்து ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், ஜெபிக்கணும்னு உற்சாகம் இருக்கும். பட் பாடி வீக், பாடி பிலாங் டு த வேர்ல்ட். அதான் காட் சொன்னாரு, யுவர் ஸ்பிரிட் இஸ் willing to pray, but your body is weak. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு தெரியணும். You pray, your soul wanted to pray, but the body is weak. That's why you feel distracted, disturbed. அதனால சொல்றேன், force yourself to pray. நீ உன்னை வற்புறுத்தி ஜெபி. Don't give up. விட்டுறாத. உன்னோட விசுவாசத்தையும் உன் நம்பிக்கை விட்டுறாத. Amen. Hallelujah. நீங்க பாருங்க, when Lord Jesus was talking to the crowd about the kingdom of God, someone from the crowd say, your mother and brothers are here looking for you. ஆண்டவர் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, தந்தையின் ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை பேசிட்டு இருக்கும்போதே கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னான், உங்க அம்மா உன் சகோதரன் எல்லாம் வந்திருக்காங்க உன்னை பார்க்க. Notice the response of Lord Jesus. என்ன சொன்னாரு? Who is my mother? To the people who are listening there, God said, who is my mother? Who is my brothers? And he pointed to the disciples. He pointed to the disciples and said, whoever do what my Father wants in heaven, they are my mother, my brothers and my sisters. Amen. அண்ட் என்ன சொல்றாரு? அந்த கூட்டத்தில் ஒருத்தன் சொன்னான், உன்னை பார்க்க அவங்க அம்மாவும் சகோதரனும் வந்திருக்காங்க. அப்ப இயேசு கேட்டாரு, யார் எங்க அம்மா, யார் என் சகோதரன்? அவர் சீடர்களை கை நோக்கி காமிச்சு, the people is in the crowd, he showed to the disciples, not the crowd, to the disciples and said, these are my mothers, my brothers and my sisters. Amen. Hallelujah. 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 என்ன மீனிங் அது? What you see there? என்ன பார்த்தீங்க அங்க? What you understand from there? Out of your biological family, when you come to God, God will create a spiritual family around you. Amen. 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 And இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீ தேடி வரும்போது உன்னை சுத்தி ஆண்டவர் ஒரு பரிசுத்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். Amen. God will create a spiritual family for you, which is more important than your biological family. Amen. Amen. ஏன்னா the spiritual family is the one who will be praying for you. They will never have jealousy on you.
they will never think bad about you. Amen. Hallelujah. 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 And Lord Jesus always give priority to the work of God. இயேசு கிறிஸ்துவானவர் எப்போதும் தந்தையின் ராஜ்யத்தை பற்றி பேசுறதுலேயே அவர் நுணுக்கமாக இருந்தார், உண்மையா இருந்தார். அதுதான் அவருக்கு வேற டிஸ்ட்ராக்ஷன் வேணாம், அவருக்கு ஒன்றும் வேற டிஸ்டர்பன்ஸும் வேணாம். ஆமென். அதனால தான் அவர் உலகத்துக்கு வந்தார். That's the reason he came to the world. அதுதான் அவர் செஞ்சார். ஆமென். Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான் நம்மளையும் why God created us. God wants us to do the same thing. நம்மளும் இளைய பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசி God wants you to talk about the kingdom of God. Amen. And your first priority is talk about the kingdom of God. And God intended a true fellowship. உண்மையான உறவை நீ ஏற்றுக்கொள். ஆமென். இன்னைக்கு உங்க பயாலஜிக்கல் ஃபேமிலி குடும்பம், உங்களோட உலக குடும்பம், நீ நல்லா இருந்தா நீ ஒரு வீடு வாங்கிக்கலாம், காடி வாங்கிக்கலாம், ஆறு வாயை குழப்பான், குழந்தை போறான் படுவான், எங்கேருந்து வருது அவனுக்கெல்லாம், என்ன செய்யலாம், போறான் வரான்னு. பட் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ஓ வாங்கிட்டாங்களா, ஆண்டவருக்கே நன்றி, all glory. Your biological family, if you buy anything, you got anything, they will start to get jealous with you and start to ask questions, how they make all these things. But the spiritual family, they will be happy and thank God for what you have. Amen. What you get. If let's say it is the difference between a spiritual family and your biological family. Your biological family, if you get sick, what they will say, because of the attitude, he get all these things, very good, sit in the house. But what your spiritual family will do, they will pray, ask God to deliver you from the sickness, and they will be fasting, praying until God deliver you. Amen. Until God give you a victory. Amen. And that is the difference. Amen. Hallelujah. Hallelujah. And it is easy for us to become discouraged with our church and the people if you leave a gap. நீ சர்ச்சுக்கு வராம, நீ ஜெபிக்காம, இறைவார்த்தை படிக்காம, if you leave a gap, if you never attend church, you never see the sermon and all these things, you will be discouraged. The devil will easily come and trap you. Amen. Trap you and discourage you. Amen. Hallelujah. And what God said, love your church. Love your church in its imperfection. உன் சர்ச் சரியா இல்லாட்டி கூட நீ சர்ச்சை நேசி, நீ சர்ச்சை டிவோர்ஸ் பண்ணாத, சர்ச்சுக்கு மேலே நீ கோவப்படாத. அது இயேசுவோட இடம். ஆமென். அது இயேசு பற்றி நீ பழகிற இடம், மக்களை பற்றி பழகிற இடம் இல்லை. ஆமென். You learn about Lord Jesus in your church. In the world you learn about the people around you. Amen. But in church you learn about Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை பற்றி பழகிற இடம், தந்தையின் ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற இடம். ஆமென். Hallelujah. Hallelujah. And your spiritual family is the people who God put you in the church. உன் திருச்சபையில் இருக்கிறவங்க தான் உன்னோட spiritual family. Amen. Other believers may disappoint you and let you down. But that is not an excuse for you not to fellowship with them. மற்றவங்க வந்து உங்க குடும்பம் மாதிரி நடந்துக்காம இருக்கலாம், அவங்க வந்து உங்களை குடும்பமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அவங்க என்ன மாதிரியான இருக்கலாம். பட் உன் திருச்சபை உனக்கு எதிராக செய்யலையே. Amen. Your church never do anything against you. Amen. Hallelujah. Hallelujah. அதான் your spiritual family, even though they don't act like one, you can't walk out on them. Amen. அவங்க வந்து உன்னை நேசிக்காட்டி கூட நீ அவங்க நேசிக்க மாதிரி உனக்கு தெரியலையா, அவங்க உன்னை பார்க்கலையா, உன்னை பேசலையா, you don't walk out on them, you just pray for them. That's why God for you. அதுக்கு தான் ஆண்டவரை கூப்பிட்டேன். அவங்க சொல்றாங்களா, ஓ நீ உன்னை ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு இது அப்படி இது. It's okay. God call you to serve and to love them. Amen. நம்மளோட வேலை அவங்களை நேசித்து அவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்க வெற்றியா இருக்கிறது நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனோட வேலை. Amen. Hallelujah. People become faithless
long conflict, hurt, hypocrisy, நிறைய இருக்கும். You cannot expect all the white coats around you. Amen. White sheep. There must be some black sheep there. Amen. Hallelujah. நம்ம என்ன பண்ணோம்? We just, if you want to serve God, your mind must be clear. Don't think about others. Nothing. Only Lord Jesus. Only kingdom of God. ஆண்டவர் மட்டும்தான் நம்ம இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க என்னை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. I don't bother. But don't ever hurt God. The law of God. அது ரொம்ப முக்கியம். Amen. அது ரொம்ப முக்கியம். God want to use you to teach others in the church. Amen. நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாருங்க, sometimes unidentified gossip நம்ம கூட gossip பண்ணுவோம். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாமே நம்ம வாயிலேருந்து வரும். ஏன்னா நமக்கு ஓட்ட வாயில அது தெரியாமே வரும். We also gossip, unnoticing gossip. How? What is unnoticing gossip? என்னவா இருக்கும்? யாருக்கு எக்ஸாம்பிள் வேணும்? Example, unnoticing gossip. Do you want example or I can just continue? Anybody want example? Amen. Hallelujah. Hallelujah. If let's say God want to use you to teach others. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். Maybe you go through something. So from the experience, so God teach you something, you learn something, you come and share with me. Okay? Then I share the thing with my other brothers and sisters. I share the things believing that they will, when they pray, they will pray for these brothers and sisters, for their problem and all these things. Believing that. Okay? But what my brothers and sisters are doing, என்ன செய்றாங்க? They go and talk back. That is gossip. I believe you all and I share what the brother share with me and I expect you all to pray, but you go and gossip. How can? It's a sin. நீங்கள் உங்களை நம்பி எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அனுபவம் வந்துருச்சா, அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்துச்சா, அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறாங்களா, இப்போ என்கிட்ட பேசும்போது அது ஒரு அனுபவமாக எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேறு ஆள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், இன்னொரு சகோதரிகிட்ட ஷேர் பண்ணுறேன் வச்சுக்கோ. அவங்க என்னத்துல நான் ஷேர் பண்ணுறேன், நீ போய் உன் நீ ஜெப நேரம் நீ ஜெபிப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். when you are praying, pray for them. அதுதான் என்னோட நோக்கம். that is my purpose. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை போய் எனக்கு பின்னால் வேற சகோதரன் உனக்கு தெரியுமா இப்படி இவங்க அப்படி, அது காசிப் தானே, அது காசிப். இட்ஸ் a sin. அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஆமென். அதான் சொல்றேன், you cannot find a perfect church anywhere. Every church got their own problem and everybody have their own problem. நான் என்ன சொல்றேன், pray, always pray. Gossip பண்ணாதீங்க. Do not gossip, do not talk, do not go in. After you do something, don't blame others. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா மற்றவங்களை blame பண்ணாத, மற்றவங்க பின்னால போய் ஒளியாத, போத்திக்க எடுத்து மேலே போத்திக்காத. ஆமென். If you done something, ஆமா பிரதர் நான் செஞ்சேன், yes I know, முடிஞ்சு. Hallelujah. Hallelujah. அதை விட்டுவிட்டு இவங்களை கேளு அவங்களை கேளு, இவங்கனால தான் செஞ்சா அவங்கனால தான் செஞ்சானே. ஆமென். God have no time to listen to your excuses. Amen. Hallelujah. உங்களோட நீங்க செஞ்சிட்டீங்க தவறு, அவ்வளவுதான் கதை, அதுக்கு போய் நீ காரணம் கொடுக்காத. Amen. Hallelujah. And so that listening to gossip is like accepting stolen things. திருட்டு சாமான வாங்கி வச்சுக்கிறேன், அதுதான் gossip. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க இதுதான் ஏதாச்சும் வந்து சொல்றாங்களா, ஏதாச்சும் வந்து பேசுறாங்களா, இப்போ என்னை பற்றி சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன சொல்லணும், நேராக போக பிரதர், போய் என்ன சொல்கிறாரு. If I say something that you don't understand, you must come to me. No point you can ask other people in the church, they don't know what I meant. Amen. Hallelujah. இப்போ அப்படி தான் சில வேலை இப்போல்லாம் புது டெக்னிக். I see the technique of people now. If they say something and then we understand what they say, we understand,
Then you go and ask them, they will say, I never mean that. How do I know what you mean? Amen. I never mean that. I mean different. How do I know your meaning? You must explain to me. What you mean by that? Amen. Hallelujah. Hallelujah. நிறைய காரியங்கள் இந்த மாதிரி தான் we fall into unidentified sin. Unidentified sin. நம்மளுக்கு தெரியாத பாவத்துல போய் விழுவுறோம். அவங்க ஏதாச்சும் பேசிடுவாங்க, நம்ம போய் கேட்குறோம், ஏன் இப்படி பேசுனீங்கன்னா, நான் அதை அஃபோர்ட் பண்ணல, நான் அப்படி மீனிங் பண்ணுறேன், என் மீனிங் வேறனா, உன் மீனிங் என்ன எனக்கு எப்படி தெரியும்? உன் மீனிங் என்னன்னு கடவுளுக்கே சொன்னாதான் தெரியும். ஆமென். Even you explain your meaning to God, then only God understand what you mean. If not, God also won't understand your meaning. Amen. Hallelujah. Hallelujah. God said, the greater wound come from other sheep in your church, not from the wolves. Amen. உனக்கு அடி வந்து பெரிய அடி வந்து உனக்குள்ள இருக்கிற ஆடுனால தான் உழுவுமே தவிர வெளியே இருந்து வர ஓனாயினால உழுவாதுன்னு சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னன்னா இப்போ உங்களை நம்பி நம்ம ப்ரே பண்றோம், உங்களை நம்பி ப்ரே பண்றோம். we believe you, ஸோ நீங்க எதுவும் பாவக்காரியம் செய்ய மாட்டீங்க, எதுவும் பாவத்தில் போய் விழுவ மாட்டீங்கன்னு சொல்லி we believe and pray because you are my sheep. But you all do something that hurt God. என்னை ஹர்ட் பண்ணுதுன்னா அது ஆண்டவரை ஹர்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது the greater wounds come from my sheep, not from the wolves outside. Amen. Hallelujah. பெரிய அடி வந்து எனக்குள்ள இருக்கிற ஆடுனால தான் வருதே தவிர வெளியே இருக்கிற ஓனாயினால வரலன்னு சொன்னாங்க ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள லெசன் என்னன்னா, you must take care of your spiritual family. இதான் ரொம்ப முக்கியம். You must take care of your spiritual family. If you follow Lord Jesus, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பின்னால நீங்க போனீங்கன்னா, you can't just care about your own family. You must also care about God's family, which is your spiritual family. நீ இயேசு பின்னால போனனா, நீ உன் குடும்பத்தை வந்து நீ நினைக்க, உன் குடும்பம் வந்து நீ தயாரிச்சு நீ படைச்சது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பம் நீங்க படைச்சீங்க. நீங்க இப்ப இருக்கிற குடும்பம் இயேசு படைச்சது உங்களை சுத்தி. Your own family created by yourself. Okay, created by yourself. But the family that you attend, the fellowship, is the family created by God for you. Amen. Hallelujah. Own family na என்னது? நீங்க வளர்றீங்க, காதல் பண்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, வீட்டுக்கு ஓடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாம் own family. You grow up, you live, you marry, you run away from the house or whatever. It's your own family. It's your own family. Biological. Amen. Now when you go for a fellowship, the church, the family is created by God for you. Amen. Hallelujah. I'm not telling the church that you attend 1 week, 2 weeks is the family. You must be there for years, and you know they are praying for you, and you see the changes in your life. That is your spiritual family that God created for you. Amen. Hallelujah. Hallelujah. Okay. Who is your spiritual family? How do you explain? Your brothers and sisters in the family of God is your spiritual family. Amen. Hallelujah. Like what God said. Matthew chapter 12 verse 50. என்ன சொன்னார் ஆண்டவரே? Whoever does the will of my Father in heaven is my brothers and my sisters and my mother. Amen. யார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னது போல, தந்தை சொன்னது போல நடக்கிறாங்களோ அவங்க தான் என் தாய், என் சகோதரன், என் சகோதரின்னு சொன்னார். இன்னைக்கு இதுதான். That means if you follow Lord Jesus, you and I are related. Amen. Hallelujah. If you follow Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பின்னால நீ போனனா நீயும் நானும் சொந்தக்காரன் தான். Amen. Hallelujah. என்னது எப்படி சொந்தம்? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஏய் நீ என் ரத்தம், பயாலஜிக்கு நீ என் ரத்தம், நீ என்னோட அந்த ரத்தம் உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கொடுத்த ரத்தத்தினால உருவான உறவு தெரியுமா?
உனக்காக நிற்கும். Amen. Sometimes they will say, biological family, they will say, hey, you are blood lah. You are blood. That blood will not come and do anything for you. They only know how to condemn you. Amen. But the spiritual blood that God created will stand for you. Amen. Will stand for you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் God's grace through Lord Jesus Christ bounds together as a family. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பரிசுத்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரத்தத்தால உருவாக்கப்பட்ட குடும்பம் தான் உன்னோட பரிசுத்த குடும்பம். Amen. Hallelujah. Hallelujah. And old saying is blood is thicker than water. Amen. ஆமாடியா? ஆனா ஆண்டவர் சொன்னது என்னது? That's true lah. But grace is thicker than the genetics. God's grace is thicker than genetics. Amen. Hallelujah. இது உண்மை. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரத்தம் உனக்குள்ள ஓடுனா அந்த ரிலேஷன் அந்த உறவு எப்படி இருக்கும்? அந்த உறவை நீங்க எப்படி நேசிப்பீங்க? அதான் முக்கியம். If Lord Jesus' blood is in you, you will always respect and have value for your spiritual family. Amen. Spiritual family. Amen. Hallelujah. So இதான் நம்மளுக்கு தெரியணும். God wants you to see others in the body of Christ as your spiritual father, mother, brothers and sisters. Amen. Hallelujah. Hallelujah. இது பைபிள்ல இருக்குது. 1 தீமோத்தேயு அதிகாரம் 5 வசனம் 1-2 பாருங்க தெரியும். 1 Timothy chapter 5 verse 1 and 2 is already there. God wants you to see the people in the church. How God wants you to look at them. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Okay, how many of you all know the history of Lord Jesus? The history of the parents. To Mary have other children after Lord Jesus. How many say no? Carry hand. No. No சொல்றவங்க கை தூங்க. மேரிக்கு இயேசு தவிர வேற பிள்ளைங்க இருக்கான்னு கேட்டேன். மேரிக்கும் ஜோசப்புக்கும் வேற பிள்ளைங்க இருக்கான்னு கேட்டேன். கை தூங்க. இல்லைன்னு சொல்றவங்க கை தூங்க. நல்லா பெருசா தூக்குங்க. ஆண்டவர் பார்க்கணும்ல. இல்ல. ஹalleluya. மேரிக்கும் ஜோசப்புக்கும் இயேசுக்கு அப்புறம் 5 பிள்ளைங்க இருக்கு. ஆமென். ஹalleluya. Biological brothers and sisters for Lord Jesus, the children born to Mary and Joseph, 3 half brother and 2 half sisters. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் that we don't know. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ இல்ல பிள்ளைங்க இல்ல மேரிக்கு வந்து பிள்ளைங்க இல்ல அப்படின்னு. God just used Mary. God used Mary to bring out Lord Jesus. And after that Mary அவுத்துட்டாரு. முடிஞ்சு. You are married. You are married. You are married and you can have children. அப்புறம் எப்படி மேரி காட் ஆக முடியும்? ஆமென். நீங்க மேரிட்ட கேளுங்க, மேரிட்ட எப்படி பண்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த உண்மை தெரியுமா? We must know all these things. You follow Lord Jesus. Just don't follow. யார் அவரு? யார் அவரு? எப்படிப்பட்ட தேவன்? And you see the sisters and they show up many times in the scripture watching Lord Jesus do miracles and trying to stop him. They try to stop him from doing this thing. மேரிக்கும் ஜோசப்புக்கும் பிறந்த அது இயேசுக்கு அப்புறம் பிறந்த 3 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆமென். ஹalleluya. இவங்க நிறைய வாட்டி இறை வார்த்தையில இயேசு அற்புதம் அதிசயம் செய்யும்போது அவங்க வந்து பார்த்து அவர் ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா the Pharisees and the Sadducees they said they going to kill the elder brother. So they tried to stop him. Amen. Hallelujah. In fact, Bible the chapter James
சாப்டர் எழுதினார்ல ஜேம்ஸ், அது இயேசுவோட சொந்த தம்பி. ஆமென். ஹalleluya. And the chapter James in the Bible is written by Lord Jesus half brother. James half brother, but that one is after a long time Lord Jesus மரித்து உயிர்த்தோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜேம்ஸ் வந்து he became a church leader. He wrote the chapter of James about Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. முக்கியமா என்ன தெரியுமா பார்க்கணும்? When Lord Jesus are dying on the cross, he did not entrusted the care of his mother to any of his half brothers or sisters. யாருக்குமே அவர் கொடுக்கல. He entrusted her to John, his beloved disciple. அவங்க அம்மா அவர் கிராஸ்ல இருக்கும்போது அவங்க அம்மா சாவ போறாரு. அப்ப அவங்க அம்மா வந்து அவர் வந்து அவங்க சகோதரனையோ பார்த்துக்க சொல்லுங்க. அவரோட டிசைபிள் ஜான் அவன் சொன்னாரு, இன்னையிலேருந்து இதுதான் அவங்க அம்மா, இன்னையிலேருந்து இதுதான் அவங்க அம்மா. அங்கே எல்லாம் இருந்தாங்க. அவரோட 2 தங்கச்சி 3 தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கல, ஜான் கொடுத்தாரு. ஏன்? என்ன காரணமா இருக்கும்? Why he entrusted the mother to John the disciple? Why? எல்லாம் பைபிள் படிக்கிறீங்க. Why? சொல்லுவா. ஜான் 7:5 சொல்லியாச்சு. அவரோட சொந்த சகோதரி கூட அவரை நம்பல. ஆமென். ஆமென். ஹalleluya. இதான் உண்மை. நீ ஒரு பாஸ்டரா இருந்தாலும் சரி, நீ ஒரு மேன் ஆஃப் காட் இருந்தாலும் சரி, your biological family very difficult to accept you. They will never accept you as a man of God. இன்னைக்கு இதுதான் இயேசுக்கு நடந்துச்சு. They never believe. Yeah, the family is among the many people didn't recognize Lord Jesus until the resurrection. Amen. சொந்த குடும்பம் நம்பல, அவர் உயிர் தெழுகிற வரைக்கும் நம்பல, சொந்த குடும்பம் நம்பல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்பதான் ஜேம்ஸ் வந்து he became the leader of one church in Jerusalem. Then he began to write about Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. ஏன் ஜான் கொடுத்தாரு? Why God wants John to take care of the mother? The privileges given to the mother, the blessing. Why John? Yeah, John already become a matured believer. Amen. He believed and trusted Lord Jesus. So அவர் நம்பி விசுவாசம் வைத்து அவர் இயேசுவை நம்பினதால தான், because God used Mary to bring Lord Jesus into the world. அதுக்காக தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஜான், இதுதான் உங்க அம்மா, நீ பார்த்துக்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. So இதுதான் கதை. You must know who is your spiritual family. Amen. John was Lord Jesus' spiritual family. Amen. Hallelujah. Hallelujah. It's a closer ties and bonds because of the blood of Lord Jesus. The relationship is higher, bigger, more valued than your biological family. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான், you must always remember God has designed his family of faith to be same as you. Amen. உங்கள மாதிரி உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி will think what you think. நீ என்ன யோசிப்பாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது அவங்க நினைப்பாங்க. நீங்கள் செய்யறது மேலே சம்டைம்ஸ் அவங்க செஞ்சிருவாங்க. That is the spiritual family. Amen. Hallelujah. Our God, நான் ஏற்கனவே சொன்னேன், is empathy God. Empathy God na spiritual family always feel your pain, your worry, and enjoy your happiness. Amen. நீ சந்தோஷப்படும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க, உனக்கு வலிக்கும் போது அவங்களுக்கும் வலிக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும். ஆமென். எது எப்படி you should understand the difference between your biological family and the difference between your spiritual family. உங்களுக்கு தெரியணும் உன்னோட பரிசுத்த குடும்பம் எப்படி,
உன்னோட உலக குடும்பம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஆமென். ஹalleluya. Whenever you have the opportunity, get together and pray. You see your spiritual family in your prayers. Amen. In your church. ஆமா இல்லையா? பயாலஜிக்கல் ஃபேமிலி நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஏதாச்சும் கூட்டம் வந்துச்சுன்னா பயாலஜிக்கல் ஃபேமிலி கூட்டத்தில் நீ பார்த்துக்கலாம். வெரி ஸ்பெஷல் இஸ் a spiritual family. You only meet them in prayers and in church. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு அது தெரியணும். Be more closer to your spiritual family than to your biological family. Amen. Hallelujah. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. God already all is in the Bible. நான் பைபிள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா படிச்சுக்கங்க, நல்லா பழகிக்கங்க. Amen. Now the question is to ask yourself, who is your spiritual family and how you accept them in your family. Amen. Hallelujah. Ask yourself, how close are you with your spiritual family? Amen. And this one, all questions you must ask yourself. Amen. And then, who is your spiritual family now in need of help? தெரியுமா? Do you all know? You all don't know, isn't it? Because that's God shows how close you are with your spiritual family. இன்னைக்கு நான் கேட்டேன், யார் உன்னோட பரிசுத்த குடும்பம்? அவங்க நீ எப்படி உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ற? ஆமென். அவங்க கூட நீ எவ்வளவு க்ளோஸா இருக்கிற? இன்னைக்கு உன்னோட பரிசுத்த குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் பிரச்சனை பேச முடியாது. You cannot talk their problem to you all because you all go and gossip. Amen. Hallelujah. And instead of praying for them, we go and gossip. So how to share their problem with you? Come on, yeah. You all have to think and come out of it. You are part of God's family. Amen. If something is stopping you from surrendering to God, ask yourself why. Amen. Why? After many things happen in your life has been changed. God has blessed you and give you everything, whatever you need, whatever you desire. Still, if you are not submitting yourself to God, then I don't know who can help you. இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் இயேசு செஞ்சுட்டார். உங்களை சுற்றி எல்லா காரியமும் ஆண்டு செஞ்சிருக்கிறார். ஆனால் இன்னமும் நீ வந்து ஆண்டுகிட்ட உன்னை கொடுக்க நீ தயங்கினா, இன்னமும் ஆண்டுகிட்ட நீங்கள் போக நீங்கள் தயங்கினீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. நீங்களே உங்களை கண்ணாடியில் பார்த்து கேளுங்க. கண்ணாடியில் பார்த்து நீங்களே கேளுங்க.